ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் எப்பயுமே என்னடா பாசிட்டிவ் வைப்ஸ்னே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதுலேயும் ஒரு மேஜிக் இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் எப்பயுமே வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், என் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது வந்து என்னென்னா, நான் ஒரு சில விஷயங்கள் நான் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் நடந்தது. ஸோ அதனால் என்னை சுற்றி இருக்க மக்களும் அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் தினமுமே வந்து ஸோ கண்டிப்பாக யாராவது என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமாக தினமும் இதை கேட்டுகிட்டே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாசிட்டிவ் உணர்வு வந்து வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் தினமுமே வந்து பாசிட்டிவ் வைப்ஸோ இருங்க, பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து இந்த நான் சொல்கிறது உங்கள் லைஃப்பில் இம்பேக்ட் ஆகும். அப்படிலாம் வந்து இருக்காது. ஸோ தினமும் ஒரு விஷயத்த நீங்கள் கேட்க 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 உங்கள் லைஃப் வந்து அந்த விஷயம் வந்து நிச்சயமாக அதே மாதிரியே மாறும். அதனால தான் எப்பயுமே சொல்கிறேன், நெகட்டிவாக என்றைக்குமே வந்து திங்க் பண்ணாதீங்க. நெகட்டிவாக எதுவுமே சொல்லாதீங்க. வார்த்தைகள் எல்லாமே வந்து பிரதிபலிக்கும். நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான் நமக்கு பிரதிபலிக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மா சொல்லலை. நம்ம எண்ணம் தான் நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையில் வழி நடத்துது. ஸோ நம்ம எண்ணம் போல் நம்ம நிச்சயமாக இருப்போம். எண்ணங்களை பாசிட்டிவாக வைங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்த நம்ம மறுக்க வேண்டாம். ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே என்னால் முடியும், இது நான் செய்வேன், இது மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே நிச்சயமாக அந்த விஷயம் நடக்கும். இப்போ நான் சொல்கிறேன், என்னால் வந்து ஒரு பெரிய கார் வாங்குவேன், நான் என்னோட சம்பளம் என் ஏர்னிங்ஸ்லேயே நான் வந்து வீடு கட்டுவேன். எப்பயுமே அந்த மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், இதுவும் சேர்ந்து எனக்கு சதி பண்ணுது. இந்த பால் காய வைக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்காது. நான் ஒரு பிரியாணி கூட செஞ்சுருவேன். ஆனால் இந்த பால் காய வைக்கிறது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். இந்த பால் வந்து எப்படா பொங்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த வெங்காயத்தோலை போய் நான் போட்டுட்டு வர சைக்கிள் கேப்பில் வந்து பார்த்திங்களா அந்த பால் பொங்கிடுச்சு. இதனாலேயே இந்த டீ போடுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூட சொல்வார், இந்த டீ போடுறதுல மட்டும் உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த பால் பொங்குற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்காது. நம்ம அவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்போம். அப்போல்லாம் இந்த பால் பொங்கவே பொங்காது. கரெக்டாக நம்ம திரும்பி ஏதாவது ஒரு வேலை பார்க்க திரும்பி இருப்போம், டக்குன்னு பொங்கிடும். இதுதான் எல்லாருக்குமே இது நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் நடக்கும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக. அப்படின்னா மட்டும்தான் இந்த பால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். பட் நாட் ஆல் த டைம். ஏதாவது ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பொங்குறது உண்டு தான். ஸோ காஃபி போடுறதுக்கு ஆஸ் யூஷுவல் காஃபி ஆக்சுவலாக நான் எப்பயுமே காஃபி போடுவோம் அப்படின்லாம் கிடையாது. டீயும் போடுவோம். அதுவும் எங்கள் ஊரில் வந்து டீ தூள் வந்து ஸ்பெஷல் இல்லையா? ஸோ நம்ம கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து டீ தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமரா அங்கேயே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் காஃபியும் போடுறது உண்டு வீட்டில். ஸோ எல்லாருக்கும் வந்து காலையில் இந்த காஃபியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு நான் கப்பெல்லாம் இருக்குது. ஸோ என் பசங்களுக்கு, அதாவது நாங்கள் எந்த கப் வேணால் குடிக்கலாம். ஆனால் இந்த பசங்களுக்கு கப்பு கொடுக்கறது வந்து அவங்களுக்குன்னு நம்ம வாங்கி வச்சுருக்க கப்பில் தான் கொடுக்கணும். அண்ட் அதுலேயும் ஒரு சண்டை வரும். என்னென்னா, அவங்க கப்பில் கொஞ்சம் கூட மாற்றி கொடுத்துடக்கூடாது. அதாவது ரிதாக்கு வந்து இந்த ஸ்மைலிலேயே வந்து ரயானுக்கு வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிதாக்கு இந்த மாதிரி லிக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு இருக்கும். இந்த இமோஜி போட்டது தான் நான் குடிப்பேன். இன்றைக்காவது மாற்றி ஒரு தெரியாத்தனமாக ஒரு தடவை ரயான் வந்து அந்த இமோஜியை மாற்றி அந்த கப்பை எடுத்துட்டான். அதுக்கு அவ்வளோ சண்டை ரிதா, இதை எப்படி நீ எடுக்கலாம், இது என்னோடய கப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இது மாதிரி நான் மாற்றி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு திட்டு விழும். என்ன செய்ய, இந்த 2 பிள்ளைங்களை பெற்றுட்டு நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து நான் வந்து இந்த ஜார் வாங்கினேன் இல்லையா? ஸோ இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா கர்ட் போடலான்னு தான் வாங்கினேன். ஆனால் நேத்திக்கு பார்த்திங்கன்னா என் பசங்க இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை பேக்கெட் பிஸ்கெட்டு அப்படியே வெளியே வச்சுட்டாங்க. ஸோ அது ஃபுல்லாக நைந்து போச்சு. ஸோ அது வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜார் நிறையவே வாங்கியிருந்துருக்கலாம் போல். ஸோ இந்த ஜார்லேயே பிஸ்கெட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஸோ பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, அதனால் இதிலே போட்டாச்சு.
அண்டு எப்பயுமே வந்து காஃபிக்கு பிஸ்கெட் வந்து குடுக்குறது அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஆனா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஃபுட்டு செய்றதுக்கு. அதனால என் பசங்க வந்து "பசிக்குது எனக்கு பிஸ்கெட் குடு" அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு குடுத்தாச்சு. அண்டு ரிதாவுக்கும் வந்து பால் குடுத்தாச்சு. ஸோ இவங்களுக்கு காலையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் நம்ம டேவ வந்து ஸ்டார்ட் பண்றதே. ஸோ அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் பசிக்காம, இல்ல அழாம, கிராங்கியா இல்லாம இருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ என்னால் வந்து வெளியே நின்று வந்து அதுவும் நம்ம புர்ஹாலாம் போட்டுட்டு சத்தியமாக கிச்சனில் நிற்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதனாலேயே நான் என்ன பண்ணிடுறது, கிச்சனில் வந்து நின்று கட் பண்ணுறதே கிடையாது. எந்த ஒரு கட்டிங் ஒர்க்காக இருந்தாலும் ரூமில் வந்து ஏசியை போட்டுட்டு நல்லா அழகாக உட்காந்து கட் பண்ணிவிட்டு குக் பண்ண மட்டும்தான் நான் கிச்சனுக்கு வர்றது. ஸோ கிச்சனையே வந்து ஏசி ரூமுக்கு மாற்றினா நல்லா தான் இருக்கும்னு தோணுது சில நேரங்களில். ஆனால் தட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு சாம்பார் வச்சு கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து நான் வந்து யூஷுவலாக வந்து ரொம்ப நிறைய வெஜிடபிள்ஸ் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செலக்டடான வெஜிடபிள்ஸ் தான் வந்து எடுத்துக்குவாங்க. இந்த கோவக்காலாம் எங்கள் அம்மா வந்து செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப செலக்டட் மீன்ஸ் அந்த உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி ஈவன் கோஸு இந்த ஆனால் தண்ணி காய்கறிகள்லாம் எடுத்திருப்போம். பட் முள்ளங்கிலாம் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அண்டு இந்த கோவக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் லன்ச் சாப்பிடுவோம் இல்லையா, ப்ரொஃபஸர்ஸில். அதுவும் லேடீஸ்ங்கெலாம் தனியாக உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஜாலியாக எல்லோரும் உட்காந்துட்டு ஒருத்தவங்களோட ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஈவன் தோ மார்னிங் ஃபுல்லாக கிளாஸஸ் எவ்வளோ ஹெக்டிக் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த லன்ச் டைம் நமக்கு ஒரு 1 ஹவர் நமக்கு கிடைக்கிதுன்னா, அந்த 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் நல்லா அரட்டை அடித்து சிரித்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, ஸோ ஒருத்தவங்க வீட்டோட ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறதே ஒரு தனி சுவை தான். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த டைம்லேயே நம்ம கேட்கவும் செய்வோம், இது எப்படி செஞ்சீங்க, அது எப்படி செஞ்சீங்கன்னு. அப்போ ஒரு மேம் வந்து இந்த கோவக்காய் ரோஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்கிறது அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது அவங்க கர்ட் ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. யூஸ்வலாகவே நமக்கு கர்ட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி மேம் செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு, ஒன்றுமே இல்லை மேம், ஜஸ்ட்டு அவங்க ஆனால் அன்றைக்கி பெப்பர் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அண்ட் இதுவும் கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருந்துச்சு. மேம் ஜஸ்ட்டு ரோஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், லைட்டாக எண்ணெய் போட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டேன் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் போட்டு ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை, நிறைய ஆனியன் எதுவுமே போடலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் கோவக்காய்னா ரோஸ்ட் இப்படி தான் பண்ணுறது. அது எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஈவன் ரசம், எல்லா வெரைட்டி ரைஸஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதுலேருந்து அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இல்லையா. அதனால் இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு வந்து சாம்பார் வச்சு கோவக்காய் தான் பண்ணுறேன். அண்ட் நிறைய வீட்டில் சாமான்லாம் கொஞ்சம் இல்லை. ஐ மீன் பார்த்திங்கன்னா எக்ஸ் எல்லாம் இல்லை. அப்புறம் இந்த புதினா, கொத்தமல்லி, க்ரீன்ஸ் எதுவுமே இல்லை. புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் இல்லை. அதனால் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார் மார்னிங்கு. ஸோ அவர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. ஸோ அதனால் அவருக்காக ஃபஸ்ட்டு காலையிலே லன்ச் வந்து பண்ணிடுறது பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 வந்து லன்ச் வந்து முடிச்சிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்போயே முடிச்சிடுவேன். ஸோ நேற்றுக்கு இடியாப்பம் தான் வச்சேன். இன்றைக்கும் வந்து இடியாப்பமே செஞ்சிடலாம். ஏன்னா இடியாப்பம் பிடிச்சிருந்தது பசங்களுக்கும். ஸோ அதனால் இடியாப்பம் வச்சு வந்து தேங்காய் பால் தான் எடுத்தேன். ஸோ அதை வச்சு அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு லன்ச் பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏதாவது ஒரு கூட்டு ஏதாவது வைக்கிறதா அடிஷ்னலாக அது மட்டும் தான் பண்ணுவேன். இன்கேஸ் இது பத்தாது, ஏன்னா கோவக்காய் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கூட்டு அதை மாதிரி மட்டும் நம்ம பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். அதாவது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எந்த வெஜிடபிள் வாங்கினாலுமே சரி, ஃப்ரிட்ஜிலேயே வச்சா கூட அது வந்து ஒரு 4 நாள் தான், அதுக்கு மேலெலாம் அது தாக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் அதை பண்ணிடுவேன். ஸோ லன்ச்சும் கொடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா
சரியா டைம் வந்து 3:00 ஆகுது. மார்னிங் வந்து இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட் வீட்ல இருக்கிறதுனால பசங்க லேட்டா தான் சாப்பிட்றாங்க. அதனாலோ என்னவோ தெரியல, வெளிய விளையாடிக்கிட்டு வந்து அவங்களுக்கு நல்லா பசிச்சதுக்கப்புறமா தான் அவங்களே வந்து கேட்கணும். "எனக்கு பசிக்குதும்மா, சாப்பாடு தா" அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நான் லஞ்ச் குடுப்பேன். ஏன்னா நல்லா பசிச்சு தான் சாப்பிடணும். சும்மா வந்து டைமுக்கு வந்து சாப்பிட்றது கிடையாது. பசிச்சு சாப்பிட்றது தான் வந்து கரெக்டான விஷயம். அந்த டைம் ஆனா, அந்த டைமில் சாப்பிட்ணும் அப்படின்றது எந்த தியரியுமே கிடையாது. நல்லா வந்து அப்பிடைஸ் வந்து இதுவாகணும், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். நல்லா வந்து பசிக்கணும். பசிச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா, அந்த வந்து உங்களுக்கு நல்ல டைஜஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து உடம்புக்குமே அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ நான் அத தான் ஃபாலோ பண்ணுவேன். பசிச்சதுன்னா சாப்பிடுவேன். இப்போ இன்கேஸ் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ்னா 3 டைம்ஸ் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. அந்த உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க. அது மேபி 2 டைம்ஸா இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். அது உங்க பாடிய பொறுத்து இருக்கு. ஸோ அந்த மாரி நான் குடுப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில என்ன ஒரு பெரிய தலைவலி தெரியுமா? ஆ என் பையனுக்கு முட்டைய பொரிக்கணும். பாப்பாக்கு முட்டைய அவிக்கணும். ஸோ இது எப்பயுமே 2 பேருக்குமே ரொம்ப கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ இவளுக்கு ஒண்ணு இப்போ என் பையனுக்கு வந்து சேமியா பிடிக்காது. ஆனா ரிதாக்கு சேமியா தான் பிடிக்கும். என் பையனுக்கு உப்புமா பிடிக்கும். ஆனா ரிதாக்கு உப்புமா பிடிக்கும். டைம்ஸ் நினைப்பேன், என்னடா இது லைஃபு! எப்போ பார்த்தாலும் குக்கிங்லேயே இருக்கேன்ற மாதிரி. ஸோ வேறு வழி இல்ல. இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் வளர்ற வரைக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கூட்டு மாரி வச்சுக்கிட்டேன். எனக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்கும். கோவக்காய் வந்து நம்ம கம்மியா தான் வச்சோம் இன்னைக்கு. அண்ட் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து. ஸோ முட்டை வந்து ரிதாவுக்காக பாயில் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி பாயில் பண்ணுறது தான் நல்லது. ஆனா என் பையன பொறுத்தவரைக்கும் அன்ஹெல்திங்க. ஹெல்தியாவே சாப்பிடவே மாட்டான். ஆனா என் பாப்பாவ பொறுத்தவரைக்கும் பயங்கர ஹெல்தி. அவ வந்து யூசுவலாவே வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவா. அன்ஹெல்தியா எதுவுமே சாப்பிடவே மாட்டா. 2ம் 2 ரகம். ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு ரகமா இருக்குது. ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வந்து 2 பக்கமும் சேர்த்து அவங்க என்ன மிச்சம் வைக்கிறாங்களோ அத தான் நம்ம சாப்பிட்ற மாரி இருக்கும். அவங்களுக்காக தான் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா, என் வீட்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்றது பையன், அ பாப்பா அண்ட் வந்து ஹஸ்பண்ட். 3 பேருக்கு என்ன பிடிக்குதோ அந்த டிஷ் தான் செய்வேன். எனக்காக என் வீட்ல நான் செய்வேன் அப்படின்னா, அது வந்து வெஜிடபிள்ஸா தான் இருக்கும். நிச்சயமா அது வெஜிடபிள்ஸா தான் இருக்கும். ஏன்னா, காய்கறி இல்லாம என்னால சாப்பிடவே முடியாது. அதனாலேயே வந்து நான் காய்கறி மட்டும் எனக்கு நான் செஞ்சுக்கிறது. அது வந்து நோ காம்ப்ரமைஸ் காய்கறி விஷயத்துல. ஸோ 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு லன்ச்ச வச்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாங்க ஓதுறது இருக்கும் இல்லையா? குரான் குரான் ரீடிங்ஸ், அந்த கிளாஸ்க்கு வந்து அனுப்புவேன். இந்த சம்மருக்கு வந்து பாருங்க, நெறைய கிளாஸஸ் வந்து என்னால போடவே முடியல. வீட்லயே தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 1 மந்த், ஆக்சுவலி 1 மந்த் லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1 மந்த் கூட இல்ல. 20 டேஸ் தான் இருக்கு. ஜூன் 4 வந்து ரீஓப்பன்னு சொன்னாங்க. பட் என்னன்னு தெரியல. கன்ஃபார்மா வந்து ஜூன் 4 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படியேனாலும் நமக்கு கொஞ்சம் டேஸ் தான் இருக்கு. ஆனா நம்ம இன்னும் எந்த சம்மர் கிளாஸுமே வந்து போட முடியல. ஃபஸ்ட்டு 1 மந்த் ஆஃப் லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே அம்மம் போட்டு, அதிலேயே நம்மளோட டைம் எல்லாமே போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரயானுக்கு தான் அம்மம் போட்டுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவனும் பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அடுத்த 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிதாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மந்த்தில் வந்து ஒரு பாதி நாள வந்து அம்மம் போட்டு சிக்காயே வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் பிள்ளைங்கள வெளியே எங்கேயும் அனுப்பவும் முடியல. ஸோ எந்த கிளாஸஸுமே போடலை. ஏன் வந்து கிளாஸஸ் வந்து போட நான் இவ்வளோ ஆசைப்படுறேன் அப்படின்னா, வீட்டில் உட்காந்துட்டு இங்க பாருங்க, 24 மணி நேரம் அந்த தூங்குற டைமை தவிர மற்ற நேரம் எல்லாம் அவன் டிவி மட்டும்தான் பார்க்குறான். ஸோ அதுக்காகவே வேறு எங்கேயாவது போடணும் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் நான் ஃபுட்டு குடுத்ததுக்கப்புறமும் அவனுக்கு வந்து ஏதாவது இந்த மாரி க்ரன்ச்சியா வேணும். அதனால ஊர்லேருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த முறுக்கு பாக்கெட்ட வந்து குடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஈவ்னிங்கு எல்லார் வீட்லயும் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குற நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நான் பல வீடியோஸில் நான் சொல்லியிருந்திருப்பேன். யூசுவலா வந்து எல்லாரும் ஈவ்னிங் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆனா, என் பசங்களுக்கு வந்து இந்த தோசை, அதுவும் எஸ்பெஷலி ரிதா. அவளுக்கு வந்து இந்த தோசை மேல அவ்வளோ ஒரு பிரியம். தோசைனா அவ்வளோ பிடிக்கும். ஈவ்னிங் கூட அவ ஸ்நாக்ஸுக்குன்னு கேட்டான்னா, தோசை தான் கேட்பா. ஸோ, அதனால வந்து அவ தோசை கேட்டா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை நம்ம காலையிலேயே சாம்பார் வச்சுட்டோம். அதனால அந்த சாம்பார் இருக்கிறதுனால, சரி ஒரு 2 தோசை
ஸோ தோசை வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் தொண்டைலாம் ஒரு மாதிரி கட்டின மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒரு ப்ளெயின் டீ மாதிரி இல்லை ஒரு லெமன் டீ மாதிரி குடிக்கலான்ட்டு போட்டிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் பயங்கரமாக வெயில் அடிச்சுது. அண்ட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெதர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம சிட் அவுட் மாதிரி போய் உட்காந்து ரசிச்சுட்டே இந்த டீயை குடிக்க நல்லா தான் இருக்கும். அதனால் வந்து அதை நம்ம பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப்னாலே கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நான் ஒர்க்கே பண்ணியிருக்கலான்ற மாதிரி சம்டைம்ஸ் தோண ஆரம்பிக்குது. ஜாப் போகிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் போயிட்டு நம்ம ஈவினிங் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ மார்னிங் வந்து நம்ம 7:00 நான் என் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். நான் ஒரு 4:30க்கு எழும்புவேன். எழும்புனேன்னா காலையில் அப்படியே கடகடன்னு கிட்டத்தட்ட ஒரு 7 இது பார்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், எனக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஹஸ்பண்ட்க்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், பாப்பாவுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன் கிட்டத்தட்ட 8. ஆனால் நான் மார்னிங் சாப்பிட மாட்டேன்றதுனால ஒரு 7 இது நான் பேக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம தோசை சுட்டுட்ருக்கிறப்பவே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள் என்ன ஒரு ஆட்டம். அட்லீஸ்ட் இப்படியாவது அவன் டைம் போகுதேன்ட்டு நான் வந்து விட்டுடுறது. ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ளாட்டில் இருக்க பையனும் சரி, கீழே இருக்கவனும் சரி, ஹர்ஷத்து, இவங்க எல்லாம் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கு. நானும் சரிடா டேய் கொஞ்சம் அமைதியாவது ஆட்டம் போடுங்கடானா கேட்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும். சரி ஓகே பசங்க நல்லபடியாக என்கேஜ் பண்ணிக்கிறாங்களே அவங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ளே அட்டகாசம் பண்ணுறாங்க, நாங்கள் தெருவில் அட்டகாசம் பண்ணுவோம். நாங்கள் பண்ணாத அட்டகாசமே கிடையாதுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன். எல்லா வீட்லேயுமே வந்து இதுங்கெல்லாம் பொம்பளை பசங்களான்ற அளவுக்கு நாங்கள் வந்து பேரெல்லாம் வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு ஆட்டம் போடுவோம். ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் தெருவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாதியில் உள்ளவங்களும் இருப்பாங்க. முஸ்லிம்ஸ் இருப்போம், நிறைய ஆனால் முஸ்லிம்ஸ் இருப்போம். செட்டியார், கவுண்டர் இந்த மாதிரி நிறைய வீடு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி வியாபாரம் செய்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து அரிசி மூட்டைகள்லாம் வந்து அவங்க வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது வாசலுக்கு முன்னாடி வந்து பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த கண்ணாமூச்சி விளையாடுறோன்னு எங்கள் தெரு பசங்களும் ஜாயின் ஆகிக்குவோம். ஸோ ஜாயின் ஆகி ஒன்றா விளையாடுவோம். பார்த்திங்கன்னா நசீமா பேர் கூட ஞாபகம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் பேர் நசீமா, கௌசியா, கலாம், இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தெருவுக்குள்ள பசங்க எல்லாம் சேர்ந்தா யோசிச்சு பாருங்க. நம்ம ஃப்ளாட்டில் இருக்க 2, 3 பசங்க இப்போ என் பசங்க ஆட்டம் போடுறதே நமக்கு சத்தம் தாங்கலை. இப்போ தெரு பசங்க மொத்தமாக சேர்ந்து வந்து அந்த தெருவில் இருக்க வீட்டில் எல்லாத்தையும் போய் ஒளிஞ்சுக்குவோம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி மூட்டை உள்ள வீடு தான். ஏன்னா அங்கே போய் அந்த மூட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பண்ணுறப்ப வந்து பாவம் அவங்க மூட்டையெல்லாம் தள்ளி விட்டுருவோம். அப்போ வந்து அங்கே உள்ள ஓனர் வந்து அந்த அம்மா வந்து திட்டுவாங்க, இதுங்க தொல்லை தாங்க முடியல. நம்ம வீட்டு பசங்க தொல்லையே தாங்க முடியல, இப்போ ஊரில் உள்ள அடுத்தவங்க பசங்கன்னா இன்னும் கஷ்டம் தானே. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இதுங்களே பரவாயில்ல, நான் அதனாலே நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுறது. சரி ஓகே, நம்ம பண்ணாத சேட்டையாக நம்ம பசங்க பண்ணிட்டாங்க. நாங்கள்லாம் பண்ணாத சேட்டையிலேயே கல்லா மண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க கல் மண்ணெல்லாம் என்ன பாடுபடுத்தியிருக்கோம். அதெல்லாம் உண்மையிலேயே பசுமையான நினைவுகள் தான். அதெல்லாம் திரும்ப கிடைக்குமான்னா கிடையாது. அண்ட் வந்து அந்த 80s 90s கிட்டெல்லாம் சத்தியமாக 2K கிட்டுக்கு வந்து ஈடே கிடையாது. அவங்க பண்ண சேட்டைகள் எல்லாம் இப்போ வந்து ஃப்ளாட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் ஊர் பக்கம் போனால் தான் அந்த தெருவில் விளையாட்டுங்கள்லாம் வந்து தெரியுது. ஆனால் இன்னும் அந்த ஊர் சைடில் இருக்க மக்கள் தெருவில் விளையாடுறது அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கூண்டில் அடைச்ச மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம். கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து நம்ம அந்த ஒரு டீயை குடிச்சிட்டு பசங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துடலாம். காற்று பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடிக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி காற்று அடித்தா பிடிக்கும். காலையில் எந்திரிச்சு வந்தால் தாங்க இந்த பால்கனியை பார்க்கவே முடியாது, அகோரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ வெயில். எனக்கு அந்த வெயிலை பார்த்துட்டே இந்த பால்கனி சைடே வரமாட்டேன், ஏன்டா இவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு. இந்த ஈவினிங் பாருங்கள், இப்போ மணி ஒரு 5 to 5:30 இருக்கும். நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா நாளும் இருந்தால் நல்லா இருக்கும்ல. சரி, இதே மாதிரி எல்லா நாளும் இருக்க நம்ம இறைவனை வேண்டுவோம். இதே மாதிரி எல்லா நாளும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.